அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சிவகுமார். நான் இந்த சேனலை ஆரம்பிக்கிறதுக்கான காரணமும், இந்த சேனலை ஆரம்பிக்கிறதுக்கான தூண்டுதல் பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவம் தான். ஏன்னா நான் பல வருஷமா அரசியலை பார்த்துட்டு இருக்கேன். அரசியலை பார்க்கறதோட சரி, அதை பத்தி வீட்ல இருக்கவங்க கிட்ட மட்டும் நம்ம பேசுறதோட சரி, அப்படின்னு தான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கரூர் சம்பவம் என்ன ஒரு மாதிரி மன உளைச்சல் எனக்கு ரொம்ப குடுத்துருச்சு. எதனாலன்னா, ஒரு தப்பு நடக்குது. ஒரு மக்கள் போயிட்டு அந்த இடத்துல தன்னோட உயிரையும் விடுறாங்க. தன்னோட குழந்தையோட உயிரும் போகுது. ஆனா அத கூட பொருட்படுத்தாம, திரும்பவும் அதே தப்பு செய்றாங்க அப்படின்னும்போது, என்னால மக்களோட மனநிலைமை புரிஞ்சுக்கவே முடியல சுத்தமா. இவ்ளோ அறியாமையில இருக்க முடியுமா ஒரு மக்களால? அப்படின்னு ரொம்ப ஒரு மாரி வெறி புடிச்ச மாரி ஆயிடுச்சு எனக்கு. எனக்கு ஏத்துக்கவே முடியல அந்த சம்பவத்தெல்லாம். ஒருத்தவங்க சொல்றாங்க, இப்பதான் கன்சீவ் ஆயிருக்கேன் நானு. எனக்கு குழந்தை நின்னு இருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு. ஆனா நான் அந்த கூட்டத்துக்கு வருவேன். அவ்ளோ வெயில்ல நின்னு சொல்றாங்க, என் குழந்தை கலைஞ்சா கூட பரவால்ல. அப்படின்ற மாரியான வார்த்தை பேசுறவங்கலாம், உண்மையாலுமே மனநலம் நல்லா தான் இருக்குமா அவங்களுக்கெல்லாம்? மனநலம் பாதிக்கப்பட்டவங்களால மட்டும் தான் அப்படி பேச முடியும். ஏன்னா சாதாரணவங்களால அப்படி பேச முடியாது. அப்ப மக்கள் எல்லாருக்குமே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இதை எங்க போய் சொல்றது? அந்த மாதிரியான பேச்சுகள், தன்னோட 2 குழந்தை செத்து போன பிறகும், அவங்க பரவால்ல, என் குழந்தை தானே செத்து போச்சு. பரவால்ல, என் பையன் தானே செத்து போனான். இந்த மாரி மக்களுக்கு இடையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்மள மாரி ஆட்கள் பேசாம விட்டதுனால ஏற்பட்ட பின்னடைவுன்னு நான் நினைக்கிறேன். அந்த காரணத்துக்காக தான் நான் இந்த சேனல ஆரம்பிக்கிறேன். நான் மக்கள்கிட்ட பேசணும். என்ன பார்க்குறாங்களோ, பார்க்கலையோ, என்னோட திருப்திக்காகவாச்சும் நான் பேசணும். ஒருத்தர் பார்த்தாலும் போதும், இல்ல 2 பேர் பார்த்தாலும் போதும்ங்கும்போது, ஒவ்வொருத்தரும் இந்த மாரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஒரு அரசியல் விழிப்புணர்வு, ஒரு அறிவோட விழிப்புணர்வு வரும்ல. கொஞ்சம் நம்பளால ஏதோ மக்கள் மேம்படுவாங்கல்ல. என்ன பார்த்து ஒருத்தர், அந்த ஒருத்தரும் இதே மாரி யூடியூப்ல சேனல் போட்டு, இல்ல பக்கத்துல இருக்கவங்ககிட்ட பேசியோ, பேச ஆரம்பிச்சோம்னா, ஒரு அறிவு கிடைக்கும் இல்லையா? அத நோக்கி தான் இந்த பயணம். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் அது எனக்கு ஒரு உத்வேகம் குடுக்குற மாரி இருக்கும். நம்ம பேசுறோம், யாரோ ஒருத்தர் நம்மள பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு மன நிறைவு எனக்கு இருக்கும். அதனால என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அ இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். நான் என்ன பேசலாம்னு நெனைக்கிறேன்னா, இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு இல்லையா? இந்த ஆட்சி மாற்றத்த நம்ம எதுக்காக குடுத்தோம்? எத சொல்லி இவங்க அந்த ஆட்சி மாற்றத்த பெற்றாங்க நம்மகிட்ட இருந்து? ஊழல், லஞ்சம், குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சி, போதை கலாச்சாரம், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம இத்தனை வருஷமா 2 திராவிட கட்சிகளும் மாத்தி மாத்தி போட்டு, இதுல நம்மளுக்கு இன்னும் முன்னேற்றமே கிடைக்கல அப்படின்ற ஒரு சந்தேகத்துல இவங்க பேசும்போது மக்கள் அத பார்த்து, சரி இவர் வந்தா ஏதாச்சும் ஒண்ணு மாற்றத்த உடனடியா குடுப்பாரு அப்படின்ற எண்ணத்துல போட்டாங்கன்னு நான் நினைக்கல. ஆனா அப்படி நம்ம நினைச்சுப்போம். அதுக்காக தான் போட்டிருக்கேன். ஏன்னா குறைஞ்சபட்சம் பேர் அப்படி போட்டிருக்காங்கல்ல. போட்ட 40% ஓட்டு அவர் வாங்கியிருக்காரு. அந்த 40% பேரும் அப்படியே போட்டிருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ரசிகத்தன்மையிலே. ஒரு சில பேர் மாற்றம் வேணும் அப்படின்ற மாரியும் போட்டிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம பேசுவோம். அந்த மாரி போட்டிருக்க ஓட்டெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆட்சி உங்ககிட்ட வந்துருச்சு. இப்போ ஆட்சி அவர் பதவி ஏத்ததுலருந்து இப்ப வரைக்கும் 1 வாரம் ஆகுது. இந்த 1 வாரத்துல என்ன மன திருப்தியா அவர் பண்ணியிருக்காருன்னு என்னால ஒண்ணுமே சொல்லவே முடியல. உதாரணத்துக்கு பதவி ஏத்ததுலருந்து நான் சொல்றேன். ஏற்கனவே இருந்த அரசு மிகப்பெரிய கடன் சுமைய வச்சுட்டு போயிருக்கு. அதனால இப்போதைக்கு நான் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேத்த முடியாது அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அதுக்கு அதான் அர்த்தம். ஆனா அவரு அறிக்கை குடுத்தாரு இல்லையா? எலக்ஷனுக்கு முன்னாடி. அப்பவே முந்தைய அரசு நாங்க இவ்ளோ தான் கடன் வச்சிருக்கோம். அதாவது 10 லட்சம் கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்குன்னு அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கைய பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பிறகு தான், நம்மளால இந்த வாக்குறுதி எல்லாம் குடுக்க முடியுமா? குடுக்க முடியாதான்னுலாம் தெரிஞ்சு அறிக்கை ரெடி பண்ணோம். அப்ப விஜய் சாருக்கு இது தெரியாமயே இவ்ளோ குடுக்குறோம்னு சொல்லிட்டீங்களா? ரூ. 2,500 6 சிலிண்டரு, 1 சவரன் மோதிரம்,
மாசம் 4000 ரூபாய் பட்டதாரிகளுக்கு 6 சிலிண்டர், இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஒதுக்க வேண்டிய வாக்குறுதி எல்லாம் எதை நம்பி நீங்க கொடுத்தீங்க? 10 லட்சம் கடன் இருக்குன்னு தெரிஞ்சும் வந்த ஒண்ணுமே இதெல்லாம் செயல்படுத்த முடியுமான்னு தெரியாதுல்ல உங்களுக்கு. அப்புறம் எந்த நம்பிக்கையில நீங்க இதை கொடுத்தீங்க? இது ஒரு அதிருப்தி. அதுக்கப்புறமா அவர் பேசுறாரு, குழந்தைங்களை வந்து வாழ்த்து சொல்றாரு, அவரு நன்றி தெரிவிக்கிறாரு. இந்த மாதிரி குட்டீஸ் உங்களால தான் வந்து இது சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு. சார் எங்க சார் நம்ம இருக்கிறோம்? சார் குழந்தைங்கள முதல்ல ஓட்டு போட சொல்லலாமா சார்? குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? இது என்ன மாதிரியான பாலிடிக்ஸ்? இது என்ன மாதிரியான உதாரணம் நான் கேட்கிறேன். இந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா வருங்கால அரசியல் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுனா கடலை மிட்டாயா? குழந்தைங்க கிட்ட போயிட்டு சாக்லேட் கொடுத்து எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுமான்னு சொல்லிட்டு இது ஒரு இது முன்னேற்றம் சார். மக்களோட வாழ்க்கை. இது குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் இதை பத்தி? இது வந்து அவ்வளோ கோபத்தை நம்மளுக்கு உண்டாகுது. அதை வந்து நார்மலைஸ் பண்ற மாதிரி அவர் அங்க பேசுறாரு, அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு. ஒரு சிஎம்ஏ அதை பண்றாருன்னா இப்போ வருங்காலத்துக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்? அப்போ குழந்தைங்களுக்குலாம் இனிமே ஓட்டு கேட்கலாம். அடுத்த எலெக்ஷனுக்குலாம் வந்து நம்ம குழந்தைங்களை வந்து டார்கெட் பண்ணலாம். இலவச திட்டங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி பண்ணி சொல்லி சொல்லி சினிமா எடுத்துடலாம் பேசாம. ஓட்டு போட சொல்லி குழந்தைங்க கிட்டலாம். ஒருவேளை தோத்து அந்த குழந்தைங்களுக்கு எதனாச்சும் மன உளைச்சலா எதனாச்சும் யாரு பொறுப்பு? நீங்க பொறுப்பு எடுத்துப்பீங்களா? இப்ப எனக்கு ஒரு குழந்தை இருக்கான், என்கிட்ட வந்து உங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்றான். எனக்கு என் பையன் 9 வயசு. இப்ப தோத்துட்டு இருந்தீங்கன்னா அவன் ஏதாச்சும் மன உளைச்சலா எதனாச்சுன்னா யாரு பொறுப்பு? என் குழந்தை என்னை விட்டு போனா எனக்கு யாரு பொறுப்பு? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி விஷயத்த பேசவே தப்பு இல்லையா? அது எனக்கு மிகப்பெரிய கோவம். எனக்கு அதை வந்து ஏத்துக்கவே முடியல என்னால. அதுக்கு அடுத்தது வந்து வைன் ஷாப்லலாம் வந்து 21 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு மது வந்து விற்பனை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் வந்து ஒரே ஃபயர் விட்டுருந்தாங்க. ஏங்க அது ஏற்கனவே இருக்குதுங்க. சின்ன பசங்களுக்கு 21 வயசுக்குலாம் வந்து கடையில வந்து மதுபானம் விற்கக்கூடாதுன்னு ஏற்கனவே இருக்குது. இது என்னவோ புதுசா போட்ட மாதிரி இவங்க விடுறாங்க. சரி, 21 வயசுக்குள்ள பசங்களுக்கு மதுபானம் விற்கக்கூடாது. ஆனா 5ல இருந்து 10 வயசுல குழந்தைங்க கிட்ட ஓட்டு கேட்கலாமா? அது முறையா? மதுபானம்ன்றது பெருசா தெரியும், பெரிய தப்பு மாதிரி தெரியும். அதை விட தப்பு 5, 10 வயசு பசங்க கிட்ட ஓட்டு கேட்கறது. அதை புரிஞ்சுக்க கூடிய அறிவு இல்லாத மக்கள் தான் நம்மளோட மக்கள்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மதுன்னா அது ரொம்ப பெரிய தப்புப்பா. என்னப்பா குழந்தைங்கிட்ட ஓட்டு கேட்டுதாப்பா? அந்த டிஃபரன்ஸை கூட புரிஞ்சுக்க முடியாது அவங்களால. அந்த மாதிரியான அறியாமையான மக்களுக்கு இடையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நான் சொல்றேன் இல்லையா, மது விற்கிறத விட 21 பையனுக்கு மதுவை கொடுக்கறத விட 5 வயசு குழந்தைகிட்டயும் 10 வயசு குழந்தைகிட்டயும் ஓட்டு கேட்கறது மிகப்பெரிய தப்புங்க. அதை விட இது தப்புங்க. அறிவுள்ளவனை போய் கேட்டு பாருங்க, இதைதான் சொல்லுவான். என்ன சிஎம் பதவினா சாதாரணமா? எத்தனை கோடி மக்களை வழிநடத்துற பதவி அது. அது குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அடுத்தது 717 மதுக்கடைகளை அவர் மூடுறாரு. ஆனா அதுக்கு வரம்பு வைக்கிறாங்க அவங்க. என்னன்னா 500 மீட்டர். இதைத்தான் ஜெயலலிதாவும் பண்ணாங்க. இதைத்தான் போன ஆட்சியிலுமே வந்து பண்ணாங்க. கோயிலுக்கு கிட்ட இருக்கிற மதுக்கடை, ஸ்கூல் கிட்ட இருக்கிற மதுக்கடை, காலேஜ், மருத்துவமனை, இங்க இருக்கிற மதுக்கடை எல்லாம் மூட சொல்லி உத்தரவு போட்டாங்க தான். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? 500 மீட்டர் நீங்க வரம்பு வைக்கிறீங்க. அவன் 600 மீட்டர்லயும் 700 மீட்டர்லயும் 800 மீட்டர்லயும் பக்கத்துல தள்ளி தள்ளி கடையை போட்டுக்கிறான். மதுபான கடை குறையுதா? குறையல. இது ஏமாத்து வேலை. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த மாதிரி பண்ணி நம்மளை ஏமாத்தினாங்கல்ல. அப்ப அதையே நீங்க பண்றீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அது? இப்ப எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? 500 மீட்டர் வரம்புன்னா என்ன அர்த்தம் அது? 600 மீட்டர்ல வைக்கலாம் தானே அர்த்தம். எவனாச்சும் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போய் உட்காருவானா? பக்கத்துல தள்ளி கடை போட போறான். அப்போ மதுக்கடை ஒழிப்பு கிடையாது இது. மதுக்கடையை தள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கு அதான் உதாரணம். அதுதான் அர்த்தம். இது ஒண்ணு. இப்போ வைன் ஷாப்ல 10 ரூபாய் வந்து அதிகமா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் மிகப்பெரிய பாடல் பாடினாரு. அன்னைக்கு தான் அந்த மாதிரியான பலியெல்லாம் நடந்துச்சு இங்க. அந்த சம்பவத்தை மறக்க முடியல என்னால. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினீங்கல்ல. இப்போ ஒரு வாரம் வரைக்கும் ஆகுது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க, 20 ரூபாய் வாங்குறாங்கன்னு ஃபுல்லா எல்லாத்துலயும் வீடியோ ஆதாரத்தோட போட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு நேரம் அந்த விஷயத்த சொல்றதுக்கு உங்களுக்கு? இப்ப மதுவுக்கு போய் பேசுறியப்பா அப்படின்லாம் கதை கிடையாது. நீங்க பேசுனதுதான் நான் சொல்றேன். நீங்க இந்த குற்றச்சாட்டு தானே வச்சீங்க. எவ்வளவு சிஎம் ஆகி 7 நாள் ஆகுது நீங்க. இப்போ வரைக்கும் அதுக்கு வந்து நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா? எவ்வளவு நேரம் ஆக போகுது? சிஎம் ஒரு அறிக்கை விட்டாருன்னா
ஏன் உங்க அமைச்சர்கள் அனுப்புங்க, நீங்க போகாதீங்க, உங்க அமைச்சர்களை அனுப்புங்க. டெய்லி அந்த வீடியோ தானே வந்துட்டு இருக்கு, அங்கங்க 10 ரூபாய் வாங்குறேன்னு. அப்ப இதுதான் ஊழலை ஒழிக்கிற லட்சணமா? நான் கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி பண்ணவங்க மேல இந்த கோவத்தையும் சேர்த்து தானே இப்ப உங்க மேல எங்களுக்கு காட்ட தோணுது. என்ன மாதிரி ஆளுக்கு? உங்க கொள்கை தலைவர் பெரியார், உங்களோட கொள்கை தலைவர் அம்பேத்கர், இதெல்லாம் தானே நாங்க நம்பணும். சரி, உங்களோட நம்பிக்கை அது வேற விஷயம். நீங்க சாமி கும்பிடலாம், அதெல்லாம் ஓகே. எங்களுக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் எந்த பெரியாரிஸ்டும் எந்த அம்பேத்கரிஸ்டும் சாமி கும்பிடுறவனை கேள்வி கேட்கல. இங்க தமிழ்நாட்டுல மூட நம்பிக்கைக்கு எதிராக எப்பவுமே கேள்வி வந்துகிட்டே இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும்ல. நீங்க எத்தனை வருஷமா தமிழ்நாட்டுல தானே இருந்தீங்க. இது எல்லாருக்குமே புரிஞ்ச விஷயம். உங்களுக்கு தெரியாதா? ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஜோசியருக்கு அரசாங்க பதவி கொடுக்குறீங்க. இது மாதிரி நடந்திருக்குமா? ஜோசியருக்கு அரசாங்க பதவி, அதுவும் உங்க கூடயே வச்சுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஜோசியத்து மேல எவ்வளவு நம்பிக்கை? நீங்க பர்சனலா வச்சீங்க சார் அத. ஆனா அந்த அரசாங்க பதவியை நாங்க எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்போ எடுத்தீங்க? சட்டமன்றத்துல எதிர்ப்பு, மக்கள் கிட்ட இருந்து எதிர்ப்பு. நீங்க ஒண்ணு செஞ்சிட்ட பிறகு எதிர்ப்பு வந்த அப்புறம் எடுக்கிறதுல என்ன பிரயோஜனம்? நல்லதுதான். ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டுல அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு? அடுத்ததா 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீன்னு உங்களோட வாக்குறுதியில சொல்லியிருந்தீங்க. 200 யூனிட் ஃப்ரீ, அது யாருக்கு? எல்லாருக்குமே தானே அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல. இதுல ஒண்ணு மறைச்சிருக்கீங்க நீங்க. ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெளிவுபடுத்திருக்கணும்ல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்படி சொல்லி தானே நம்மள ஏமாத்துனாங்கன்னு தானே சொல்லி வந்தீங்க. ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி இதை எங்களுக்கு நீங்க ஈஸியா புரிய வச்சிருக்கணும்ல வாக்குறுதி கொடுக்கும்போது. அதாவது 200 யூனிட் யாருக்கெல்லாம் ஃப்ரீ? 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்க தான் 200 யூனிட் ஃப்ரீ. 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்ணா ஃப்ரீ இல்ல. 500 யூனிட்டுக்கு கரெக்டா யூஸ் பண்ண முடியுமா எங்களாலலாம்? அதுவும் வெயில் காலத்துலலாம் 500 யூனிட்டுக்கு மேல தான் யூஸ் பண்றோம் எல்லாருமே. அப்ப அவங்களுக்குலாம் 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது. இதுலயும் ஒரு ஒரு ஏமாற்றம் எங்களுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, பொது தொகுதியில நீங்க நிக்க வச்சது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ரொம்ப நாளாவே. ஆனா அதுக்கு உங்க தரப்புல இருந்து இன்ன வரைக்கும் விளக்கமே இல்ல. அதாவது ஜாதியை வச்சுதான் இத்தனை வருஷமா இங்க அரசியல் நடந்துட்டு இருக்கு. எங்க அண்ணன் வந்தாரு, 28 பேர் ஜெயிச்சுட்டாங்க பொது தொகுதியில தலித் வேட்பாளர் நிக்க வச்சு அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுனாங்க. நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டலாம் அதை ஷேர் வேற பண்ணிட்டேன். ஏய் பாருடா, உண்மையாலுமே பெரிய விஷயம்டா, இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல என்னால. அதுக்கப்புறமா அதை டீகோட் பண்றாங்க சில பேர்லாம். என்னன்னா, அந்த மாதிரி ஒரு வேட்பாளர் கூட பொது தொகுதியில விஜய் கட்சியில இருந்து நின்று ஜெயிக்கவே இல்ல. எல்லாருமே தனி தொகுதியில தான் நின்று இருக்காங்க. ஒரே ஒரு பொது தொகுதியில ஒருத்தர் நின்று இருக்காரு. அவரும் திமுக கூட்டணி இருக்கிற காங்கிரஸ்காரரு. அப்போ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம்ல, அதுக்கு உங்க சைடுல இருந்து விளக்கம் இருக்கா? பொய் மட்டும் சொல்ல தெரியுது உங்க ஆட்களுக்கா, உங்களோட ஆளுங்களால. கண்டுபிடிச்சு கேட்கும் போது அதுக்கான பதிலும் இருக்கணும்ல. அப்பதானே நீங்க உண்மையான தூய அரசியல். இது எங்க கொண்டு போய் நிறுத்துறது? அப்போ நீ இப்ப இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாம் தப்பு செஞ்சாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஜால்ரா தட்டின்னு இருந்தாங்க உங்க தொண்டர்கள்லாம் நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப நீங்க உங்க ஆட்சியில அதே தொடர்ச்சி வருது. உங்க தொண்டர்களும் அதுக்கு ஜால்ரா தட்டிட்டே இருப்பாங்களா? என்னைக்குதான் உண்மையான அரசியல் வரும்? என்ன மாதிரி ஆட்கள், நான் தொண்டன் தான் எல்லாருக்கும், இப்ப சிஎம்மா வர எல்லாருக்குமே நான் தொண்டன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிஎம் நான் தொண்டனா இருக்கேன், அவர் தப்பு பண்ணா நான் கேள்வி கேட்கிறேன், அவன் தான் உண்மையான தொண்டனா இருக்க முடியும். கட்சி பதவிக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் உங்க கூட வந்தாலோ உங்களை புகழ்ந்து பேசினாலோ ஏதோ ஒரு எனக்கு லாபம் கிடைக்கும்ன்றதுனால நான் பேசுறேன்ல. எனக்கெல்லாம் தகுதி இருக்கா? ஃபர்ஸ்ட் அடுத்த கட்சியை குறை சொல்றதுக்கும் அடுத்தவனை குறை சொல்றதுக்கும். இன்னைக்கு மக்களே சுயநலமா மாறி போயிருக்கிறானுங்க. நீங்க தப்பு செஞ்சாலும் கேள்வி கேட்கணும். இவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க, எங்க அண்ணன் கொஞ்சம் தானே பண்றாரு அப்படின்னா அது என்ன வகையான அரசியல்? அது உருப்படுமா அந்த அரசியல்? நம்ம மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே இல்லை. மக்களே கரப்டடா இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. எவனுமே நல்லவனே கிடையாதுங்க. நல்லவன் ரொம்ப கம்மியா இருக்கிறான். அப்ப வரவங்க எல்லாம் தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்து நார்மலைஸ் பண்ணிட்டே போனா எங்கதான் போய் முடியும் இது? இப்ப நீங்க பொது தொகுதியில நிக்க வைக்கவே இல்லை. நீங்க ஜாதி பாலிடிக்ஸ் அப்ப பண்ணலையா? அப்ப நீங்களும் ஜாதி பாலிடிக்ஸ் தானே பண்ணிருக்கீங்க. ஒரு தலித் வேட்பாளரை 28 பேர் ஜெயிக்க வச்சோன்னு சொன்னீங்கல்ல. நீங்க எங்கெங்கெல்லாம் ஜெயிக்க வச்சிருக்கீங்க, எங்கெல்லாம் நீங்க லிஸ்ட் கொடுக்க முடியுமா? இதுவும் ஜாதி பாலிடிக்ஸ் தான். என்ன மாற்றம் நீங்க கொண்டு வந்து, ஜாதி பாலிடிக்ஸ்ல என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கிறீங்க?
ஸ்ரீரங்கத்திலும் பார்ப்பனரால தான் நிக்க வச்சிருக்கிறீங்க. மயிலாப்பூர்லயும் பார்ப்பனர் தான் நிக்க வச்சிருக்கிறீங்க. இதுல எங்க ஜாதி பாலிடிக்ஸ் இல்ல? எங்கெங்க யார நிக்க வச்சா ஓட்டு விழும்ன்றது தெரிஞ்சு நீங்க நிக்க வச்சிருக்கீங்கன்னா, நீங்க ஜாதி எப்படி ஒழிப்பீங்க? இதுக்கு பேர் ஜாதி பாலிடிக்ஸ் இல்லாம என்னது? இதுக்கும் ஆதரவு தெரிவிச்சுட்டே இருந்தா, எதிர்ப்பு குரல் எழுப்பலன்னா, அப்புறம் நாங்கெல்லாம் என்ன மாரி ஆளு? அப்ப உங்களோட தொண்டரா இருந்துட்டா நாங்க அதெல்லாம் கேட்கவே கூடாதுன்ற மாரி மாறி போகுது. அந்த மாரி இருக்க எனக்கு விருப்பமே கிடையாது. அடுத்ததா ராஜ்மோகன். மனசாட்சியே இல்லாம அடுத்த மாசம் வாடகை கட்ட கூட வழி இல்லாத என்ன அமைச்சராக்கி இருக்கிறது எங்க தலைவரால மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரு எலெக்ஷனுக்கு முன்னாடி அபிடவிட் தாக்கல் பண்றாரு இல்லையா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. அதுல அவரே சொல்லிருக்காரு அவருக்கு எத்தனை கோடி சொத்து இருக்கு, 23 லட்சம் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறேன், 50 கிலோ தங்கமும் 2 கிலோ வெள்ளியும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அபிடவிட்ல தெரிவிச்சிருக்காரு. ஃபோர்டு கார் வச்சிருக்கேன்னு வேற சொல்லியிருக்காரு. இவங்களாலதான் அடுத்த மாசம் வாடகை கட்ட முடியலையா? இது போற போக்குல கீழே இருந்து கை தட்டுறதுக்கு ஒரு 10 பேர், ஒரு 10 லட்சம் பேர், 1 கோடி பேர் இருந்துட்டா நம்ம என்ன வேணாலும் பேசலாம். நம்புறதுக்கு ஒரு முட்டாள் கூட்டம் இருக்குதுன்ற ஒரு மனநிலைமையை நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்குறோம்ல. எங்களை எல்லாம் செருப்ப கேட்டு அடிக்கணும். பைத்தியக்காரத்தனத்தோட உச்சம் இது. இவங்களை திருத்த முடியுமா? அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் மாதிரி இருக்கு. இவங்களை திருத்த முடியுமா இல்ல நம்ம செத்து போகணுமான்னு தெரியல. இவங்களுக்கு மத்தியில நம்மளால எப்படி வாழ முடியும்னு தெரியல. 2500 வேணாம், 6 சிலிண்டர் வேணாம்னு யார்கிட்ட ஒரு நார்மலான ஒரு பொம்பளை ஒரு சிஎம் கிட்ட சொல்லுது. ஒருத்தன் தமிழ்நாட்டோட கடன் நான் அடைக்கிறேன்றான். சிஎம் நீங்க பாட்டு சந்தோஷமா இருங்கன்னா, அவர் நம்மளுக்கு வேலை செய்ய வந்தவர்பா. அவர் போய் சந்தோஷமா இருக்க சொல்லிட்டு நம்ம அவருக்கு காசு கொடுத்து சிஎம் பதவியில உட்காந்து அழகு பாக்குற மாதிரி இவங்க பேசுறாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான ஜென்மங்க? இதுங்களுக்கு மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் போது அசிங்கமா இருக்குது நம்மளுக்கு. நான் வாங்குற பொருளுக்கெல்லாம் வரி கட்டிட்டு இருக்கிறேன்டா, நீ ஏன்டா கடத்தை கொடுக்குற? அதுக்குதான்டா நம்ம வரி கட்டுறோம். நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளையும் வரி இருக்குடா. இதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமான்னு தெரியல. இதெல்லாம் திராவிட கட்சிகளோட தோல்வி. நாம எப்படி என்ன ஏது குழந்தைங்களுக்கு அறிவு சொல்லி கொடுக்காம மழு மட்டையா ஆக்கி விட்டது திராவிட கட்சியோட தோல்வி. நம்ம வரலாற சொல்லி கொடுக்காம விட்டுட்டோம். குழந்தைங்களுக்கு கல்வி ஸ்கூல் பாடத்திலேயே நம்ம இந்த மாதிரியான ஒரு அறிவு சம்பந்தப்பட்ட தனியா ஒரு வகுப்பே வச்சிருக்கணும். இல்லைன்னா இப்படியாப்பட்ட முட்டாள் ஜனங்கள் உண்டாயிருக்க மாட்டாங்கல்ல. அது இவங்களோட தப்பு. அவங்களோட சுயநலத்துக்காகவும் அவங்களோட லாபத்துக்காகவும் இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாம் வீணடிச்சிட்டாங்கன்னு நான் சொல்றேன். இப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சா, நம்ம மேலதான் தப்புன்னு இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்பதான் புரியுது அவங்க பண்ண தப்பே இப்பதான் புரியுது. இது எப்படி சரியாகும்னு எனக்கு தெரியல. எப்படி பேசுறது கூட தெரியல. இது எப்படி சரியாகும்? ஏன்னா இந்த மனநிலைமையை நம்மளால எப்படி சரிப்படுத்த முடியும்? எத்தனை வருஷம் எடுக்கும்? நம்ம உயிரோடு இருப்போமா அது வரைக்கும்? இல்ல இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மள சாவடிச்சுட்டு ஜெனரேஷனை வேற மாதிரி போயிடுமோ அரசியல்லாம் அப்படின்ற மாதிரி இடத்துக்கு நம்ம நின்றுருக்கோம். எங்க போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல எனக்கு. பார்ப்போம்.